தெருவோர குழந்தைகள் காணாமல் போனதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் பார்த்திபன் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனிடம் மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பாக நடிகர் பார்த்திபனுடன் நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். குழந்தைகள் தொடர்ந்து காணாம போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 20 குழந்தைகள் காணாம போறாங்க. ஆனா அதுல மீட்கிறது எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய குழந்தை நல ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இந்த சூழ்நிலையில இது முன்னெடுக்கிறதுக்கான காரணம் அல்லது உங்களை உந்துதல் பண்ண ஒரு சம்பவம்? இல்ல, நீங்க கேட்ட கேள்வியிலேயே எல்லா பதிலுமே இருக்கு. இவ்வளவு காப்பகங்கள் இருந்தும், இவ்வளவு முனைப்பு செஞ்சும், இவ்வளவு காணப்போற குழந்தைங்களா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அது என்னுடைய குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு வலி. அப்புறம் பேப்பர்ல வர செய்திகள், நிறைய செய்திகள், அந்த செய்திகளுக்கு எது முக்கியத்துவம் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வர மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்கு தான் என்னுடைய முனைப்பு. இதை நான் ஏற்கனவே கூவம்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவேன். அந்த முயற்சி ஜெயிக்குதா தோக்குறாங்கிறது அப்புறமேல விஷயம். முயற்சி பண்றது மட்டுமே என்னுடைய முனைப்பா வச்சிருக்கேன். நான் காவல்துறையில் இது மாதிரி ஒரு மனு கொடுத்திருந்தீங்க. அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? தமிழக முதல்வர்கிட்ட அவங்களை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கறதுக்கான விஷயத்தை அவங்க அலுவலகத்தில் கேட்டிருக்கோம். நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கலனா கூட மனு தான் அவங்க கைக்கு போய் சேரணும். சோ அதனால எப்படியாவது ஒரு கடிதத்தை எழுதி அவங்க கிட்ட சேர்க்கலாம். இப்போ அம்மா உணவகங்கிறது ரொம்ப அவசியமான அல்லது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுவும் அதே மாதிரி, நான் சொல்றது அரசியல் விஷயம் இல்ல, இப்படியான ஒரு அம்மா குழந்தைகள் நல காப்பகம் ஒரு காப்பகத்தை ஆரம்பிச்சு அப்படி ஒரு கவனம் எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா உடனடியா இதுக்கு காவல்துறையோட ஒரு அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், அவசரமா இருக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அடுத்த கட்டமா எந்தெந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து புது அமைப்பு தொடங்க போறீங்களா? எப்படி இது முன்னெடுக்க போறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே ஒரு 25 வருஷமா பார்த்திபன் மனிதநேய மன்றம். இப்ப நம்ம கிட்ட காணாம போனது அந்த மனிதம் தான். இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போறவங்களுக்கு அந்த மனிதம்ங்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. காட்டுல கூட பாத்தீங்கன்னா குட்டிகளை காப்பாத்துறதுக்கு அந்த குழந்தைங்க, அந்த மிருகங்கள் என்ன போராடுதோ அதே போராட்டம் இங்க வல்லரசுன்னு ஆக போற இந்த நாட்டிலையும் இந்த போராட்டம் ஒன்று இருக்கு. சோ இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். என்னோட சேர்ந்து தயா ஃபவுண்டேஷன் திருமதி லதா ரஜினிகாந்த், அப்புறம் எக்ஸ்னோரா நிர்மல், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் முதல்ல ஒருங்கிணைச்சு சமீபத்தில் ஏதாவது ஒரு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று நடத்தலாம். அதுக்கப்புறம் இதை பிரிஞ்சு நாங்கள் எல்லாரும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம்.